ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் பொங்கலுக்கான அரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு உடன் சேர்த்து 3000 வழங்க போகிறாங்களா, 5000 வழங்க போகிறாங்கன்ற முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க அரசாங்கம். அது என்ன மாதிரியான தகவல் என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தலா 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1.77 கோடி வேஷ்டிகளும் 1.77 கோடி சேலைகளும் நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு வழங்கப்படும் ரொக்கப்பணம் மற்றும் கரும்பு கொள்முதல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற மாதிரி தமிழக அரசாங்கம் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி அண்டு சர்க்கரைக்கான கொள்முதலுக்கான முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது கூடிய விரைவில் கரும்பு மற்றும் ரொக்கப்பணம் எவ்வளோ வழங்கணுன்றத தமிழக அரசாங்கம் முடிவு செஞ்சுட்டு வெளியிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்து முக்கியமான அப்டேட்டு தான் இது. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும். தமிழக அரசாங்கம் எவ்வளோ வழங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 3000 இல்லை 5000 எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கும்? உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக யாரோட கமெண்ட்டில் அதிகமான பணம் வருதுன்றதை பார்க்கலாம். மேலும் தகவலுக்கு அரசு அறிவித்தோடு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.